எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருந்தது. ஒரு நாய் வந்து அவரோட உரிமையாளரையே வந்து கடிச்சிருச்சு, மூக்க கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வந்திருந்தது. இப்போ ஏன் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு ரியல் இன்சிடென்ட் சொன்னேன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஏன் இந்த மாதிரிலாம் டாக்ஸ் பண்ணுது, அவங்க வளர்த்தவங்களே ஏன் கடிக்குது அப்படின்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் ஊரில் நடந்தது. எங்கள் வீட்டாண்ட வந்து ஒருத்தர் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாருங்க. நல்லா குடிகாரரு, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார். அவருக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு, ஒரு பையன், அவங்க ஒய்ஃபு. இவர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார்னா, எல்லாரையுமே சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவார். யாருமே அவர்கிட்ட பேச மாட்டாங்க. இவர் ஒய்ஃபையும் பொண்ணையும் வந்து திடீர்னு அடிப்பார். சம்மந்தமே இருக்காது, திடீர்னு அடிப்பார். அந்த மாதிரி ஒரு நாள் வந்து அவர் பொண்ணு வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயரு படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணார்னா, நல்லா ஓங்கி பட்டால்னு வந்து முதுகுலையே அடித்தார். உடனே வந்து திருப்பி வந்து இப்போது நம்ம சில நேரம் வழியில் வந்து திருப்பி பயங்கரமாக கையை ஓங்குவோம். அந்த நிதானம்லாம் இல்லாமல் கையை ஓங்குறதுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கையை ஓங்கும்போது அவரோட காதில் நல்லா ஓங்கி பட்டுச்சு. அவர் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த போதையில் இருக்கும்போது இந்த பொண்ணு அடித்தோடனே கொஞ்சம் தெளியுது. அவருக்கு தெளிஞ்சு செம்ம சண்டை, அந்த பொண்ணை போட்டு செம்மையாக அடிக்கிறாரு. அவர் ஒய்ஃபும் வந்துட்டாங்க. அவர் ஒய்ஃபையும் போட்டு செம்ம அடி நடந்த சம்பவம். இப்போது இதே விஷயத்த இப்போ வந்து நான் பார்த்துருக்கேன். டாக்ஸுங்க வந்து சும்மா இருக்கும், படுத்துட்டு இருக்குன்னு வைங்களேன், அது மேலே போயிட்டு காலை நல்லா வச்சு மெரிப்பார். எதுக்கு அப்படி பண்ணுறாருன்னு தெரியாது. அதே மாதிரி இப்போ இவர் ஒய்ஃபை வந்து படால் நச்சார் இல்லையா, அந்த மாதிரியும் சில டாக்ஸை வந்து அடித்து அதுங்க எழுந்துலாம் ஓடி இருக்கு. இப்போ சில நாய்ங்க இப்போ இந்த மாதிரி ஓங்கி அடிக்கிறாங்க பலார்னு நல்லா வந்து இப்போ மனுஷங்களுக்கே அவ்வளோ கோவம் வருது. அவங்க பொண்ணு வந்து காதில் அடிச்சிருக்கு. இப்போ வந்து டாக்ஸ் அந்த இடத்துல வச்சு பாருங்கள், திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, மூக்கை கடிப்பாங்க, வாயை கடிப்பாங்க, எல்லாத்தையுமே தான் கடிப்பாங்க. நீ வந்து என்னை இவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கிறியா? அவங்களுக்கு வந்து சண்டை போடலாம் தெரியாது, வாய் பேச வராது. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து ஒருத்தரை கடிச்சிடுச்சின்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்க வீடியோ பார்த்தேன். அவர் பார்க்கறதுக்கு நல்ல குடிகாரர் மாதிரி தான் இருக்கார். குடிக்கிறவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ இல்லைங்க. குடிக்கிறவங்களையும் நல்லா வந்து காரசாரமாக சாப்பிட்டுட்டு நாய்ங்களுக்கு நிறைய சாப்பாடு போடுறவங்களும் இருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தப்பால் வந்து அதுங்க வந்து கொஞ்சம் விகரஸாக ஆகுது. கொஞ்சம் அதுங்களுக்கு வந்து அந்த கோபம் ஜாஸ்தியாகி கடிக்க ஆரம்பிச்சிடுதுங்க. கொஞ்சம் மனுஷங்க தான், நீங்கள் தான் மாறணும். நியூஸ் சேனல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்ன நடந்ததுன்னே தெரியாது. ஆனால் நியூஸ் மட்டும் போட்டுருவாங்க, இது எதுவுமே தெரியாமல்.